சென்னை நுங்கம்பாக்கம்ல இருக்கும் கல்லூரி சாலை, அதாவது காலேஜ் ரோட் எப்படி இந்த பெயர் பெற்றதுன்னு தெரியுமா? எப்படி அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சென்னையில பல சாலைகளுக்கு அழகான வரலாறு இருக்கு. அப்படிதான் இந்த கல்லூரி சாலையும். எப்படி இந்த கல்லூரி சாலைன்னு பேர் வந்தது அப்படின்னு நம்ம கேட்கும் போது டக்குன்னு எல்லாருக்கும் வந்து அங்கதான் WCC காலேஜ் இருக்கே, அதனாலதான் அங்க பேர் வந்திருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைப்போம். ஆனா அது கிடையாது. அந்த காலத்துல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சியில இருந்த போது ஆங்கிலேயர்கள் தென்னிந்திய மொழி தெரியாம இருந்தாங்க. இங்கிலாந்துல ஹிந்தி, சமஸ்கிருத மொழி கத்துட்டு வந்தாலும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது எல்லா லாங்குவேஜுமே அவங்களுக்கு புதுசா இருந்தது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணதான் இந்திய பண்டிதர்களை ஆசான்களா பணியாற்றி கல்வி மையம் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அந்த காலேஜ் பேரு தான் காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். இது வந்துட்டு டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் DPIக்குள்ளேயே இருந்தது. இந்த கல்லூரியில பணியாற்றிய கலெக்டர் E.W. எல்லிஸ் தமிழ் மேல பெரும் பற்று கொண்டவர். திருக்குறள் எல்லாம் ஆழமா ஆராய்ந்து தமிழ் அப்படின்றது தனித்துவமான சுயமா வந்த மொழி, சமஸ்கிருதத்துடைய தொடர்பில்லாத திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற கருத்தை வந்துட்டு முன்வைத்தாரு. இதுதான் வந்துட்டு பின்னர் திராவிடியன் ப்ரூஃப் அப்படின்னு அறியப்பட்டுச்சு. இந்த பெயரை பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கான காரணம் இந்த கல்லூரி சாலை தமிழ் மொழி மற்றும் தென்னிந்திய மொழிகளின் ஆய்வில் மறக்க முடியாத ஒரு இடமா இருந்துட்டு வருது. இந்த பெயரை மாற்றுவது அந்த வரலாறையே அழிப்பதற்கு சமம். அந்த காலத்துல தென்னிந்திய மொழி ஆங்கிலேயர்கள் கத்துக்கணும் அப்படின்னு விரும்பும் போது DPI கேம்பஸ்குள்ள காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் அப்படின்ற ஒரு கல்லூரியை வந்துட்டு ஆரம்பிச்சு அந்த காலேஜ் இருக்கிறதுக்கான அடையாளப்படுத்தும் விதமா தான் இந்த சாலைக்கு கல்லூரி சாலை அப்படின்னு பெயர் வந்தது.